சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. சோ நம்மளோட சூரியன் சீக்கிரமாவே அணைய போகுது. அது மட்டும் நடந்துட்டா நம்ம வாழ்ற பூமி சூரிய ஒளி இல்லாம பனியா மாறிடும். சோ இதுல இருந்து நம்ம பூமியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் டீச்சரை ஸ்பேஸ்ஷிப்ல அனுப்புறாங்க. எதுக்காக ஒரு ஸ்கூல் டீச்சரை இவங்க சூஸ் பண்ணணும்? அவரு போய் என்ன காரணம், அதுல இருந்து தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி சூரியனையும் நம்ம வாழ்ற பூமியையும் காப்பாத்தினாரா இல்லையான்றதுதான் முழு கதையே. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெறும் கதை மட்டும் இல்லாம அதுல சொல்ற சயின்டிபிக்கான விஷயங்களையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க பிலிம் ரோல். ஞாபகமா உங்க பிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்ற ஒரு சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு ரோபாட்டிக் சவுண்ட் மாதிரி கேக்குது. கண்கள்ல அசைவு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் ஒன்னு வந்து ஒரு ஜிப்பை ஓபன் பண்ண பார்த்தா அதுக்குள்ள ஒரு பர்சன் இருக்காரு. அவரோட வாய்க்குள்ள இருக்கிற டியூபை அந்த ரோபாட்டிக் ஆர்ம் வெளியே எடுக்குது. அதை எடுத்த உடனேயுமே அந்த பர்சன் அப்படியே இரும்ப ஆரம்பிக்கிறாரு. அகைன் அந்த ரோபாட்டிக் வாய்ஸ் பேசுது. வாட் இஸ் 2+2? ஆனா நம்ம ஆளு இப்பதான் இவ்வளோ பெரிய டியூபை வாய்க்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. ஆள் அப்படியே வாமிட் பண்ற மாதிரி முடியாம சவுண்ட் போடுறாரு. அதை கேட்டுட்டு நீங்க சொன்னது சரியான பதில் இல்ல, கரெக்டா சொல்லுங்க, வாட் இஸ் 2+2? ஆனா இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க இவ்வளவு நாட்களா கிரையோ ஸ்லீப்ல இருந்தீங்க. அதோடைய சைடு எஃபெக்ட்ஸா மெமரி லாஸ், பேசுறதுல சில சிரமங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபாட்டிக் ஆர்ம் இருக்குல்ல அது அவரை பிடிக்க வருது. டக்குனு அவர் படுத்துக்கிட்டு இருந்தா அந்த பெட்ல இருந்தே கீழே விழுந்துடுறாரு. பாடியில மூவ்மெண்ட் தெரியுது, நல்லது. ஆனா உங்களோட சேஃப்டிக்காக நீங்க மெடிக்கல் பெட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அந்த ரோபாட்டிக் ஆர்ம் அந்த பர்சனை பிடிக்க போகுது. ஆனா அவரு அதுகிட்ட மாட்டாம ஆளு எஸ்கேப் ஆகுறாராம். உங்களோட உடம்புல மசில்லாம் இன்னும் சரியா வேலை செய்யல, அதனால நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவரு தடுமாறி எழுந்து கையில கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து அந்த ரோபாட்டிக் ஆர்ம் மேல தூக்கி போடுறாரு. பக்கத்திலேயே ஏணி மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அது வழியா மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஏறும் பொழுது அங்க இருக்கிற சுவிட்ச் எல்லாம் இவரு பிரஸ் பண்ணி விட்டுறாரு. அதனால இவரு மாதிரியே கிரையோ ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுடைய அந்த பேவும் வெளியே வருது. இதை பார்த்த இவரும் இங்க பாருங்க, இந்த ரோபோட் ஆர்ம் என்ன பிடிக்க வருது, சீக்கிரம் என்னன்னு கேளுங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியுது அங்க இருக்கிற எல்லோருமே இறந்து போயிருக்காங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தொடர்ந்து மேல ஏறி போறாரு. அந்த இடமே பார்க்க வித்தியாசமா இருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு குழம்பி இருக்கும் பொழுதுதான் அங்க ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கிறத பாக்குறாரு. அந்த பக்கம் ஸ்பேஸ் தெரியுது. அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பேஸ்ல மிதந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு இப்பதான் இவரே புரிஞ்சுக்கிறாரு. ஆளு அங்க எங்கன்னு சுத்துறாரு. இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தானே, இது எப்படி எனக்கு தெரியும், நான் என்ன புத்திசாலியா? ஏன்னா இவர் ரொம்ப வருஷங்களா கிரையோ ஸ்லீப்ல இருந்ததுனால மெமரி லாஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. இவரும் கால் போன போக்குல ஒவ்வொரு ரூமா போறாரு. அப்படி ஒரு ரூமுக்கு போகும்போது தான் டக்குன்னு அந்த இடமே பூமியில ஒரு காடு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறுது. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்ல பூமியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வராங்கல்ல, அவங்க மைண்ட் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக ரிலாக்ஸ் பண்ண இந்த ரூமுக்கு தான் வருவாங்களே. இந்த ரூம்ல பூமியில இருக்கிற மாதிரியே சவுண்டு விஷுவல்ஸ்லாம் இருக்கும். இது மூலியமா இவங்க கொஞ்சம் காம் ஆவாங்க. சரி, இவரும் காம் ஆவார்னு பார்த்தா இவரு குழம்பி தான் போறாரு. என்னடா நடக்குதுன்னு புரியாம நம்ம சீக்கிரம் பூமிக்கு போகணும் அப்படின்ட்டு இங்க பாரு, சீக்கிரம் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பூமிக்கு கூட்டிட்டு போ. அகைன் அந்த ரோபாட்டிக் வாய்ஸ் கேக்குது. ஐம் சாரி, முடியாது, இன்வாலிடான ஆபரேஷன். சரி, இந்த ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன் யாரு? யாராவது உயிரோட இருக்காங்களா? இங்க கேப்டன் இறந்து போயிட்டாரு. உயிரோட இருக்கிறது டாக்டர் ரெய்லாண்ட் தான். அது நீங்க தான். இவருக்கும் இப்பதான் புரிய வருது. அப்படின்னா நம்ம பேரு டாக்டர் ரெய்லாண்ட். உடனே நம்ம பூமிக்கு போகணும். என்ன பண்றதுன்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு டிஸ்பிளேல ஒரு சன் இருக்கு. இது சூரியன் தானே? நல்லவேளை சோலார் சிஸ்டம்குள்ள தான் இருக்கும். சீக்கிரமா பூமியில இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லு. ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அனுப்பு. கண்டிப்பா அனுப்பலாம். ஆனா அது பூமிக்கு போய் சேரவே 11 வருஷங்கள் 10 மாசம் 14 நாள் ஆகும். இதை கேட்ட நம்ம ரெய்லாண்டு, எனது 11 வருஷமா? இல்ல நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள தானே இருக்கும், இவ்வளவு வருஷம் எப்படி ஆகும் அப்படின்னு உடனே இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்த அந்த பாதையை பாக்குறாரு. ஜூம் அவுட் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ஆளு பார்த்தாதான் தெரிய வருது சோலார் சிஸ்டம் தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காரு. இப்பதான் இவருக்கும் புரியுது. அப்படின்னா நம்ம பார்த்த சூரியன் நம்மளோட சூரியன் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஸ்டார் அது. உடனே திரும்ப நம்மளோட சோலார் சிஸ்டம்க்கே போகணும் அப்படின்ட்டு இவர் இருக்கிற இந்த ஸ்பேஸ்ஷிப்ல எவ்வளவு ஃபியூவல் இருக்குன்னு பாக்குறாரு. ஆல்ரெடி அது லோவா இருக்கு. அதிக ஃபியூவல் இருந்தா அதிக வேகம், சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். இப்ப லோவா இருக்கிறதுனால எவ்வளவு நாட்கள்ல நம்மளால பூமிக்கு போக முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு பாக்குறாரு. இந்த நிலைமையில பூமிக்கு போய் சேர 113.8 வருஷம் ஆகுமா. அவ்வளவு வருஷம் ஒரு மனுஷன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே ஒரு டென்ஷன் ஆகுறாரு, தலைய புடிச்சுக்கிறாரு. அப்பதான் சில ஞாபகங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்குது. கதையும் பாஸ்டுக்கு போகுது.
பூமியில நம்ம ரேலாண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரு. ஸோ பசங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அங்க இருக்கிற பசங்கெல்லாம் நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்களே, சூரியன்ல கருப்பு கலர்ல டாட்ஸ் தெரியுதான், அதோட பெட்ரோவா லைன்னு சொல்லி என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லா பசங்களும் நம்ம ரேலாண்ட் கிட்ட கேட்க அவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐரினா பெட்ரோவா அப்படின்றவங்க ரேடியோ டெலஸ்கோப் மூலியமா ஸ்பேஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சூரியன்ல இருந்து வீனஸுக்கு ஏதோ கோடு வரைஞ்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா இன்ஃப்ராரெட் லைட் ஒன்னு போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை அவங்க கண்டுபிடிச்சதுனால தான் அந்த லைனுக்கு பெட்ரோவா லைன்னு அவங்க பேரையே வச்சாங்க. உடனே அந்த பசங்களும் சூரியன்ல கருப்பு கலர் டாட் இருக்கே அது என்னது, நம்ம ரேலாண்டும் சயின்டிஸ்ட்லாம் அந்த பெட்ரோவா லைனை கண்டுபிடிச்சதும் அங்க ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க. அங்க இருந்து அது சூரியனை படம் பிடிக்கும் பொழுது கருப்பு கலர்ல நிறைய டாட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் அது நம்ம சூரியனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியும், ஆனா அது நம்ம சூரியனை டிம் ஆக்குது, வெளிச்சத்தை கம்மி பண்ணுது. உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நடந்ததுன்னா பூமியில காலநிலை மாறுபடும், விவசாயம் பண்ண முடியாது, பயிர்கள் அழிஞ்சு போகும், பாதி மக்கள் பசியிலேயே இறந்து போவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல பசங்க எல்லோருமே பயப்படுறாங்களா. உடனே நம்ம ரேலாண்டும் பசங்களா நீங்க பயப்படுற அளவுக்குலாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நடக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 வருஷமாவது ஆகும், ஆனா அதுக்குள்ள நம்ம சயின்டிஸ்ட் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற நம்ம ரேலாண்ட் இவ்வளவு வருஷங்கள் கிரையோஸ்லீப்ல இருந்து முடியெல்லாம் பெருசா வளர்ந்து போயிருக்கு. சோ எல்லாத்தையும் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரை குடிக்க தண்ணி எதுவும் கிடைக்குமா அப்படின்னு ஆளு தேடும் பொழுது பார்த்தா குளுக்கோஸ் பேக்கெட் மாதிரி ஓட்காலாம் இருக்கு, அத தலைவன் குடிச்சிட்டு போதையிலேயே சுத்துறாரு. இந்த ஸ்பேஸ்ஷிப்ல க்ரூ ஆட்களும் இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான பொருள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இவருக்கு அவங்கள பத்தின ஞாபகம் லைட்டா வருது, ஆனா அவங்க கூட பழகின மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் அவங்கள பார்த்திருக்காரு அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இவரு மட்டும் தான் லோன்லியா இருக்காரு. அதனால மாப்பு போடுற குச்சிக்கு Dress கண்ணாடிலாம் மாட்டி விட்டு லவ்வர் மாதிரி ஆளு கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம ரேலாண்டுக்கு வந்து ஞாபகங்கள் இன்னும் முழுசா வரல, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு அவருக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. சோ அதனால அவரு நல்லா யோசிக்கிறாரு. கதையும் பாஸ்டுக்கு போகுது. இந்த பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரேலாண்டுக்கு ஞாபகம் வர விஷயங்கள். சோ அவருக்கு ஞாபகம் வர வர நமக்கு அந்த பாஸ்ட் விஷயங்களை காட்டுவாங்க. சோ நம்ம ரேலாண்ட் ஒர்க் பண்ற ஸ்கூல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு கிளம்ப போறாரு. அப்போ ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. நீங்க தான் டாக்டர் ரேலாண்டா? என்னோட பேர் ஏவா, இந்த தீசிஸை நீங்க தானே எழுதுனது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ என்னன்னா பொதுவா ஒரு உயிர் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த சரியான சூழ்நிலை அமையணும், அப்படிதான் எல்லா சயின்டிஸ்டும் சொல்றாங்க. ஆனா இந்த தீசிஸ்ல நம்ம ரேலாண்ட் இருக்கார்ல, ஒரு உயிர் உருவாக சரியான சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு கிடையாது, எந்த ஒரு சூழ்நிலையும் அதுக்கு ஏத்த உயிர்கள் உருவாகலாம் அப்படின்றதுதான் இவரோட ஐடியா. ஒரு உயிர் அப்படின்னா வாட்டர் பேஸ்டு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் முக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில ஆசிட் பேஸ்ட் இல்ல மீத்தேன்ல உருவான உயிர் கூட இருக்கலாம். அதனால உயிர்னா வெறும் தண்ணில மட்டும் தான் இருக்கும்ன்றது முட்டாள்தனம்னு எழுதியிருப்பாரு இவரு. சோ அத ஒரு தியரியா அவர் ரெடி பண்ணாரு. அதை காட்ட நம்ம ரேலாண்டும் இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதை எழுதுனதுக்காக சயின்ஸ் கம்யூனிட்டில இருந்தே என்ன ஒதுக்கிட்டாங்க தெரியுமா. உடனே அந்த ஏவான்ற லேடியும் ஏன்னா உங்க தியரிய எல்லாரும் ஏத்துக்கல, அதனால கடுப்பாகி உங்க ஃபீல்டுல இருக்கிற ஒருத்தரை ரொம்ப மோசமா திட்டிருக்கீங்க, அதுவும் டென்மார்க்ல நடந்த யுனெஸ்கோ கான்ஃபரன்ஸ்ல. ஓ அப்படின்னா என்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சது தான் வந்திருக்கீங்கல்ல, இங்க பாருங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு இவரு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஏவான்றவங்க பின்னாடியே வந்து இங்க பாருங்க சூரியன்ல இருந்து வீனஸ் கிரகம் வரைக்கும் ஒரு லைன் இருக்கு, அது பெட்ரோவா லைன். அந்த லைன்ல கிடைச்ச சில சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ண நீங்க எங்களுக்கு வேணும். ஏன்னா அங்க இருந்து எடுத்த சாம்பிள்ஸ்ல ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னு தோணுது, ஆனா எல்லாரும் ஒரு உயிர் வாட்டர்ல தான் உருவாகணும் சொல்லும் பொழுது உங்களோட தியரி உயிர்கள் எங்கேயும் உருவாகலான்றது. சோ அதனால அந்த சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ண நீங்க தான் சரியான ஆளு. உடனே நம்ம ரேலாண்டும் இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் ஸ்கூல்ல 6வது படிக்கிற பசங்களுக்கு சயின்ஸ் சொல்லித்தர ஒரு வாத்தியாரு, அவ்வளவுதான். உடனே அந்த ஏவாவும் அது இப்போ இதுக்கு முன்னாடி மாலிகுலர் பயாலஜில PhD வாங்கின ஒரு பெஸ்ட் சயின்டிஸ்ட் நீங்க, ஒழுங்கா எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு லேப்ல நம்ம ரேலாண்ட வித்தியாசமா Dress போட வச்சு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளதான் அந்த பெட்ரோவா லைன்ல இருந்து எடுத்த சாம்பிள் இருக்கு. நம்ம ரேலாண்டும் ஏங்க இதெல்லாம் நீங்களே பண்ணிருக்கலாமே, என்னது கூட்டு வந்தீங்க, ஒருவேளை நான் செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லாதானே? ஐயோ அப்படிலாம் கிடையாது, நீங்க திறமையானவரு, கண்டுபிடிப்பீங்க, ப்ளீஸ் எதையாவது கண்டுபிடிச்சு தொலைங்க. என்னது தொலைங்களா, நல்லா பேசி கூட்டிட்டு வந்தாலே, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பேச்சு மாறுது பாத்தியா அப்படின்னு இவரு அந்த சாம்பிளை எடுக்கிறாரு. அத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது உள்ள ஏதோ பாக்டீரியா மாதிரி மூவ் ஆகிறத புரிஞ்சுக்கிறாரு. சோ மூவ் ஆகுது அப்படின்னா அது ஒரு உயிரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இவரு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, இந்த சாம்பிள்ல இருக்கிறது எல்லாமே
செல்கள், அதுவும் ஏலியன் செல்ஸ். சொல்லப்போனா இதுவும் ஒரு வகையான உயிர் தான். இதை கேட்ட உடனே ஏவா மத்தவங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த செல் எதால ஆனதுன்னு கண்டுபிடிக்க சொல்ல நம்ம ரேலாண்டும் ட்ரை பண்றாரு. அந்த செல் கொஞ்சம் கார்பனாலையும் முக்காவாசி ஹைட்ரஜன் ஆக்சிஜனால ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே ஆளு சோகமாயிடுறாரு. ஏன்னா இவரோட தியரி படி ஒரு உயிருக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் முக்கியம் கிடையாதுன்னு நினைச்சாரு. ஆனா இப்ப கண்டுபிடிச்ச ஏலியன் செல்லுலயும் அதிகமா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்கு. முக்காவாசி வாட்டர்ல தான் ஆனது இந்த செல்கள். அப்படின்னா நம்ம தியரிய வேஸ்ட்னு சொன்னானுங்களே, உண்மைதான் போலயே அப்படின்னு இவரே கடுப்பாகிறாரு. அவர் ஆளு சோகமா குத்த வச்சு உட்காரும் பொழுது ஏவாவும் வந்து, நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, இது ஒரு செல்லுன்னு கண்டுபிடிச்சிட்ட, வேற ஏதாவது நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரேலாண்டும் சொல்றாரு, இந்த செல்கள்லாம் சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜியை எடுக்குதுங்க. அதோட இந்த செல்கள் நகரும் பொழுது இன்ஃப்ராரெட் லைட் வெளியே வருது. இந்த செல்கள் சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நேரா வீனஸுக்கு தான் போகுதுங்களே. அப்படி அதுங்க போகிறதுனால தான் சூரியன்ல இருந்து வீனஸ் வரைக்கும் இன்ஃப்ராரெட் லைட் ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் பெட்ரோவா லைன் அப்படின்னு இவரு சொல்றாரு. உடனே ஏவாவும், அப்படின்னா அடுத்தது எதுக்காக இதுங்க வீனஸுக்கு வருதுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தை பசங்களுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுன்னு ஏவா அங்க இருந்து போக இவர் பின்னாடியே வந்து, இங்க பாரு, ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு இப்படி பாதிலேயே கழட்டி விட்டு போனா என்ன அர்த்தம், நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா? சரி ஓகே, அந்த செல்களுடைய சாம்பிள் ஒரு 3 தரோம், அதை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணு, ஏதாவது கண்டுபிடிச்சா தகவல் சொல்லுன்னு நம்ம ரேலாண்ட் கிட்டையும் அந்த செல்களுடைய சாம்பிள்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ரேலாண்டுக்குன்னு தனியாக ஒரு இடம், அந்த இடத்துல இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிறது வெறும் 3 செல் சாம்பிள் தான். அதுவும் இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கறதுக்கு ஏஜென்ட்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம ரேக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, சூரியன்ல இருந்து எனர்ஜியை இந்த செல்கள் எடுக்குதுங்க. எடுத்துட்டு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் எது? மெர்க்குரி. ஆனால் அங்கே போகாம எதுக்காக இதுங்க வீனஸ்க்கு போகணும் இப்படின்னு இவர் வாக்கி டாக்கில வெளியே இருக்கிற காரல் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஏஜென்ட்டும், ஒருவேளை வீனஸ்ல அதுக்கு சுத்தமான காத்து இருக்குமோ என்னவோ. எனது சுத்தமான காத்தா? வீனஸ்ல ரொம்ப அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. அது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? நமக்கு ஆபத்தா இருக்கலாம் சார், ஒருவேளை அந்த செல்களுக்கு அது சுத்தமான காத்தா இருக்கலாம்ல. இதை கேட்க நம்ம ரேலாண்டுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படியே சிஸ்டம்ல பாக்குறாரு, இவரு மாதிரியே நிறைய பேர் இந்த செல்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த செல்லுக்கு நம்ம ரேலாண்ட் ஒரு பேரை வைக்கிறாரு, ஆஸ்ட்ரோ பேஜ் அப்படின்னு. ஆஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டார், பேஜ் அப்படின்னா சாப்பிடுறது. இது ஸ்டாரை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட இருந்து தானே எனர்ஜி எடுக்குது, அதனால இப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு. மற்ற சயின்டிஸ்ட்லாம் பல கோடி செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்குன்னு ஏதாவது நிதி இருக்கா அப்படின்னு கேட்க அந்த காரலும் ஒத்த பைசா கிடையாது. நம்ம ரேலாண்ட் அப்படியே சோகமா இருக்கும் பொழுது, ஆனா என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓகே கிளம்புவோம் அப்படின்னு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கார்ட்போர்டு வாங்குறது, டேப்பு, அலுமினியம் ஃபாயில்னு எல்லாத்தையும் இஷ்டத்துக்குன்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் அடுக்கி வச்சு பவுலிங் பால் மாதிரி விளையாடுறாங்க. சரி ஆராய்ச்சிக்கு தேவையான பொருள் தான் வாங்குவாங்கன்னு பார்த்தா கண்ணாடி எல்லாம் வாங்கி பில் போடுறாங்க. பில்லு போட்ட லேடியும், ஆமா காசா ஏமா, நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வரோம், எதை வேணாலும் நாங்க வாங்கிக்கலாம், எங்களுக்கு ஃப்ரீ. எந்த கவர்மெண்ட்? உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்னு காரல் சொல்றாரு. அது உண்மைதான், இந்த ஆராய்ச்சிக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், அரசாங்கம் அதுக்கு பொறுப்பேற்றுக்கும். எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு லேப்ல ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி உருவாக்குறாங்க. நம்ம ரேலாண்டுடைய பிளான் என்ன அப்படின்னா, அந்த ஆஸ்ட்ரோ பேஜ் எதுக்காக வீனஸ்க்கு போகுது, இதுக்காக இவரால வீனஸ்க்கு போயிட்டு அதுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்க முடியுமா? அதனால இந்த பாக்ஸ்க்குள்ள வீனஸ்ல இருக்கிற மாதிரியே அட்மாஸ்பியர் டென்ஸான கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கி அதுக்குள்ள இந்த ஆஸ்ட்ரோ பேஜை வச்சு என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கலான்ட்டு ஆளு ட்ரை பண்றாரு. ஸோ அதே மாதிரி பக்காவா ரெடி பண்ணி இவங்க அதுக்குள்ள அந்த ஆஸ்ட்ரோ பேஜை வச்சுட்டு பார்க்கறாங்க. பார்த்தா அதுங்க எஸ்கேப் ஆயிடுதுங்க. ஆனா அந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்குதுங்களே. ஸோ இப்போ இதை ஓபன் பண்ணா அவ்வளவுதான், அதுங்க நம்ம அட்மாஸ்பியர்ல போய் எஸ்கேப் ஆயிடும். ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அந்த காரல்ன்ற ஏஜென்ட்டும் இந்த பாக்ஸ் மாதிரியே இதை விட பெரிய பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ள இந்த பாக்ஸை வச்சா அப்படியே திரும்பி பார்த்தா அதுக்கு தான் ஒரு லேபே இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை அந்த லேபுக்குள்ள கொண்டு போய் இப்போ அந்த லேபை வெளிப்பக்கமா ஒரு சின்ன லைட்டு கூட உள்ள வராத மாதிரி க்ளோஸ் பண்றாங்க. அலுமினியம் ஃபாயில், டேப்லாம் வச்சு மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு பவரை கட் பண்ண உடனேயுமே இப்போ அந்த லேபுக்குள்ள ஃபுல் இருட்டு. உள்ள நம்ம ரேலாண்ட் இருக்காரு. ஸோ அந்த ஆஸ்ட்ரோ பேஜ் வந்து நடக்கும் பொழுது இன்ஃப்ராரைட் லைட்டை தானே வெளிவிடும். ஸோ அந்த இன்ஃப்ராரைட் லைட்டை கேப்சர் பண்ற மாதிரியான ஒரு கேமராவை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஆஸ்ட்ரோ பேஜை தேடுறாரு. ஏவா வந்து மொத்தம் 3 ஆஸ்ட்ரோ பேஜ் கொடுத்திருப்பா.
பார்ப்பாங்க. சோ 1 கிடைச்சிருச்சு, 2 கிடைச்சிருச்சு, 3ஆவதும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஒரு பெரிய ஷாக்கு, 4ஆவதா இன்னொரு ஒரு ஆஸ்ட்ரோஃபேஜ் அங்க இருக்கு. சோ நம்ம ரேலாண்டும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏய் காரல், நம்ம ஆஸ்ட்ரோஃபேஜ் குழந்தைய உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இப்போ உடனே ஏவாவுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் கால் அட்டென்ட் பண்றாங்க. கண்டுபிடிச்ச ஆர்வத்துல, ஏவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் காரலும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கோம். அட கன்றாவியா, அது எப்படா முடியும்? இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், உன்னை உடனே பார்க்கணுமேனு சொல்ல. சரி வண்டி அனுப்புறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வண்டினா ஏதாவது ஒரு காரா இருக்கும்னு பார்த்தா ஃபைட்டர் ஜெட்டை அனுப்புறாங்க. மவனா அதுல நம்ம ரேலாண்ட தூக்கி போட்டு புயல் வேகத்துல போறாங்களா. தலைவர் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வாந்தியா எடுக்கிறாரு. ஏவாவும் 2 காஃபியை வாங்குறாங்க. பரவாயில்லையே, எனக்காக காஃபிலாம் வாங்கியிருக்கீங்க. இது 2ம் எனக்கு. நீ கண்டுபிடிச்ச விஷயத்த முக்கியமான சில ஆட்கள் கிட்ட சொல்லணும். சில ஆட்கள்னா என்ன, ஒரு 5-6 பேர் தானே இருப்பாங்க. அசால்ட்டா நல்லா சொல்லுவான் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா 30-40 பேர் இருக்காங்க. அதுவும் வேற வேற நாடுகளை சேர்ந்த முக்கியமான ஆட்கள். இது பத்தாததுன்னு லைவா வீடியோல வேற நிறைய ஆட்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே தலைவர் பயப்படுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. ஆஸ்ட்ரோஃபேஜை எப்படி இனப்பெருக்கம் பண்ண வச்சிங்க, அது இனப்பெருக்கம் பண்றதுக்கு எவ்வளவு நேரங்கள் ஆகுதுன்னு ஆளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்க, நம்ம ஆளு நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம், அங்க நிறைய கார்ட்போர்டு டேப்லாம் வாங்கிட்டு வந்து வீனஸ் பாக்ஸை உருவாக்கணும். அங்க வீனஸ்ல இருக்கிற மாதிரியே அட்மாஸ்பியரை உருவாக்கின உடனே அவ்வளவுதான், அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்லாம் கும்தா கும்தா தான். என்னது கும்தா கும்தாவா அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஏவாவும் இந்த மாதிரி இங்க பேசக்கூடாதுன்னு உட்கார வைக்கிறாங்க இவரை. உடனே ரேலாண்டும், அப்படின்னா நான் குசு குசுன்னு உங்ககிட்டயே சொல்றேன், அதுங்க இனப்பெருக்கம் பண்ண கார்பன் டை ஆக்சைடு தேவை, அது வீனஸ்ல தான் சும்மா எக்கச்சக்கமா இருக்கு, அதனாலதான் அதுங்க வீனஸ்க்கு போகுதுங்க. இதை கேட்டு ஏவாவும் எல்லாருக்கிட்டையும், சோ இதுக்காக தான் வீனஸ்க்கு இனப்பெருக்கம் பண்றதுக்காக இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்லாம் போகுதுன்னு சொல்ல, அங்கிருந்த ஒருத்தர், ஓ இதுதான் கும்தா கும்தாவா. நம்ம ரேலாண்டும், ஆமா சார், இதை தான் சார் சொல்ல வந்தேன், திட்டுறாங்க சார் என்ன. உடனே அங்க இருந்த லேடி ஒருத்தங்க, சரி ஓகே, இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை நம்மளே இனப்பெருக்கம் பண்ணி 20 லட்சம் கிலோகிராம் உருவாக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்க, ரேலாண்டும், இது 20 லட்சம் கிலோகிராமா, அவ்வளோதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, யாரும் இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லையாடுன்னு கேட்க, நம்ம ரேலாண்டுக்கு ஒன்னும் புரியல. டக்குன்னு ஏவாவும், ரேலாண்ட், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியை பத்தி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியறதுக்கான ஆக்சஸை நான் தரேன்னு சொல்றாரு. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரினா என்னன்னு கேட்க இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேலாண்டுக்கு. இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்ன்ற செல்கள் சூரியனை சாப்பிடுது. நம்மளோட சூரியன் மட்டும் கிடையாது, நம்ம மில்கிவே கேலக்சில இருக்கிற எல்லா சூரியன்களையும் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா டாவ் சேட்டின்ற ஒரே ஒரு சூரியன் மட்டும் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னால பாதிக்கப்படாம கரெக்டா இருக்கு. சோ மத்த சூரியன்கள்லாம் அழியும் பொழுது டாவ் சேட்டி மட்டும் ஏன் அழியாம இருக்கு, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பேஸ் ஷிப்ல ஆஸ்ட்ரோநாட்டை அனுப்ப போறோம். அந்த டாவ் சேட்டின்ற சூரியன் நம்ம பூமியில இருந்து 11.9 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் ஃபியூவல் எல்லாம் யூஸ் பண்ணா போய் சேர்றதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். ஆனா இதுவே இந்த ஆஸ்ட்ரோஃபேஜையே ஃபியூவலா யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீட்ல நம்மளால போக முடியும். ரொம்ப சீக்கிரமாவே அந்த சூரிய மண்டலத்துக்கு போயிடலாம். சோ அதுக்கு நமக்கு 20 லட்சம் கிலோகிராம் ஆஸ்ட்ரோஃபேஜ் வேணும். இவ்வளவு ஃபியூவலும் ஜஸ்ட் அங்க போகிறதுக்கு மட்டும்தான். அங்க போயிட்டு ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அந்த டேட்டாவை சின்ன சின்ன பாடுல திரும்ப நம்ம பூமிக்கே அனுப்பிடணும். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம சூரியனையும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஏவா சொல்ல, நம்ம ரேலாண்டும், ஆனா ஆஸ்ட்ரோநாட்லாம் போனாங்கல்ல, அவங்க திரும்பி வர மாட்டாங்களா? வரத்துக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா இது ஒன் வே ட்ரிப் தான், போனவங்க அங்கேயே இறந்து போகணும். ஆனா அதுக்கு பதிலா அவங்க இந்த பூமியவே காப்பாத்துவாங்கல்ல. அதோட இன்னொரு விஷயம் டாக்டர் ரேலாண்ட், உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை பத்தி நல்லா தெரியும்ன்றதுனால நீங்களும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல போக போறீங்கன்னு சொல்ல, நம்ம தலைவர் ஆட்டி போறாரு. இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? எக்கச்சக்க வழி இருந்தது, ஆனா எல்லாமே வேஸ்டா போச்சு. இப்ப இருக்கிறது இந்த ஒரே வழி தான். இதுவும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல, நம்ம ரேலாண்டும் தெரியும், ஹெயில் மேரி தானே, அதான் இதோட பேரே ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு சொல்றாங்க. ஸோ இப்படின்னு இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம ரேலாண்டுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ப்ரெசன்ட் டைமில் இவர் ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்காரு. ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றணும் தான் நம்ம இங்கே வந்திருக்கிற ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இறந்து போன அந்த ஆஸ்ட்ரோநாட்டுக்கெல்லாம் இறுதி மரியாதையை பண்ணி அவங்களோட உடம்ப ஸ்பேஸ்லேயே விட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ் ஷிப்லேயே ஒரு இடம் இருக்கும்ல, பூமியில் இருக்கிற மாதிரியே சிமுலேஷன், அதில் வந்து பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி செட்டப் அப் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வார்னிங் வருது, இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. ஸோ இவரும் வேகமாக போய் பார்க்கும்போது தான் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, இன்ஜின் டோட்டலாக ஆஃப் ஆயிடுது. ஏன் அப்படின்னா இவர் வர வேண்டிய அந்த டாவ் சேட்டின்ற அந்த சூரியனுடைய ஆர்பிட்ல இப்ப இந்த ஸ்பேஸ் ஷிப் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு ஃபோர்ஸ் உருவாகும், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் மூலியமா கிராவிட்டி மாதிரி ஒஞ்சி இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே ஆஃப் ஆனதுனால ஜீரோ கிராவிட்டிக்கு வந்துருச்சு. தலைவர் மிதக்கிறாரு. சோ இந்த சூரியனை அவரு பாக்குறாரு, ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ அதனால இன்ஃப்ராரெட் அந்த கேமராவை ஆன் பண்ண இப்ப இவரால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுது. அதோட அந்த பெட்ரோல்
பெட்ரோவா லைனும் இருக்கு. அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்ன்ற செல்கள் இங்கேயும் இருக்குங்க. ஆனா இந்த சூரியனை அதால எதுவும் பண்ண முடியல. அதை கண்டுபிடிக்க தான் இவர் இங்க வந்திருக்காரு. அந்த பெட்ரோவா லைனை இந்த ஃபில்டர் வழியா பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப். தலைவர் பயந்து போயிடுறாரு. உடனே வேகமா ஓடி போய் வண்டியை கலப்புறாரு ஆளு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பின்னாடியே வருது அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப். அதுவும் இவரு எப்படி ஓட்டுறாரோ அதே மாதிரி காப்பி பண்ண மாதிரி அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் வருது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு இவருடைய ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அது பாம் தான் நினைக்கிறேன்ட்டு ஆளு பயப்படுறாரு. ஆனா அது பாம் கிடையாது. அப்படின்னா அது ஒரு மெசேஜா இருக்கணும். அதை எப்படியாவது நம்ம எடுக்கணும்ட்டு ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணி அந்த மெசேஜை கலெக்ட் பண்ணி ஸ்பேஸ்ஷிப்குள்ள வராரு நம்ம ரேலாண்டு. உள்ள கொண்டு வந்து அது என்ன பொருள், உள்ள ஏதாவது மெசேஜ் இருக்குமான்னு ஆளு உடைச்சு பாக்குறாரு. ஒன்னும் பண்ண முடியல. அது என்ன எலமெண்டால ஆனதுன்னு செக் பண்ணி பார்த்தா அதுல ஜெனான் அப்படின்னு வருது. ஆக்சுவலா அது ஒரு கேஸ் தான். அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல அது கேஸா இருக்கும். ஆனா இப்ப இவர்கிட்ட இருக்கிறது நல்லா சாலிடா கல்லு மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த டிவைஸ் ஒர்க் ஆகலையோன்னு கடுப்பாகிறாரு. சரி ஏதாவது யோசிக்கலாம்னு பார்த்தாலும் ஜீரோ கிராவிட்டில இருக்கு. ஆளு மிதந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு புரியல. அதான் ஸ்ட்ரைக் ஆகி ஸ்பேஸ்ஷிப்பை பழைய மாதிரியே நல்லா சுத்த விடுறாரு. இப்படி அது சுத்துறதுனால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் ஸ்பேஸ்ஷிப்குள்ள கிராவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இதனால நம்ம ரேலாண்டால நல்லா நிக்க முடியுது. நார்மலா வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அகைன் திரும்பவும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்த அந்த பொருள் என்ன எலிமெண்டால இருந்ததுன்னு பார்த்தா ஜெனான் தான் வருது. ரேலாண்டு கடுப்பாகிறாரு. இதை என்னால ஓப்பனே பண்ண முடியலையா அப்படின்னு திறக்கிறாரு. பார்த்தா பட்டுன்னு திறக்குது. ஆளு மோந்து பாக்குறாரு. ஐயோ இது ஏலியன் பொருளாச்சுன்னு டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல வச்சு ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா புஷ்குன்னு என்னமோ பெருசா விரியுது. அது என்னன்னு இவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா நல்லா பார்க்கும்போது தான் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மேப் தான் அது. 40 எரிடானின்ற ஒரு சூரியன் பக்கத்துல இருக்கிற பிளானட்ல இருந்து தான் இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு. சோ நம்ம கிட்ட இது கம்யூனிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணுது அப்படின்னு இவரு அதுங்க அனுப்பின அதே இன்டர்ஸ்டெல்லார் மேப்ல நம்ம சூரியன் இருக்கிற இடத்த மார்க் பண்ணி நான் இங்க இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அனுப்புறாரு. இப்படி ஏலியன் கூட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ள போகணும்னு இவருக்கு தோணுது. அதனால இவரோட ஸ்பேஸ்ஷிப் சுத்தறத ஸ்டாப் பண்ணவே டக்குன்னு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு டாக்கிங் பண்ற மாதிரியான ஒரு டனல் ஒன்னு வருது. சோ அது வழியா ஸ்பேஸ் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ரேலாண்டு உள்ள மெதுவா போகும் பொழுது அந்த ஏலியன் எப்படி இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி போய் பார்க்கறாரு. பார்த்தா ஒரு கல்லு மாதிரியே ஒரு கை வருது. இதுதான் அந்த ஏலியன். பார்க்க கல்லாலேயே ஆன மாதிரி இருக்கு. சோ அது வந்து அதுகிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம ரேலாண்ட் மாதிரியும் அவரோட ஸ்பேஸ்ஷிப் மாதிரியும் பண்ணி நீ ஸ்பேஸ்ஷிப் குள்ள போ அப்படின்ற மாதிரி சிக்னல் சொல்லுது. ஆனா நான் இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள போக சொல்றேன்னு ஒன்னும் புரியாம ரேலாண்டும் திரும்ப அவரோட ஸ்பேஸ்ஷிப்புக்கே போக டக்குன்னு பார்த்தா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இப்போ சுத்த ஆரம்பிக்குது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்காக. ஏன்னா அவர் அந்த டனல் வழியா போகும்போது ஜீரோ கிராவிட்டினால மிதந்து தான் போயிருப்பாரு. இப்ப அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் சுத்துது, இவரும் சுத்த விட்டு இப்ப அந்த டனல் கனெக்ட் ஆக அது வழியா இவரால நடந்தே போக முடியும். சோ இப்ப அவரு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புக்கும் இடையில ஒரு கண்ணாடி மாதிரியான தடுப்பு சுவர் இருக்கு. சோ அந்த ஏலியனும் அந்த இடத்துக்கு வருது. இப்பதான் அவரு அதை முழுசா பாக்குறாரு. எது மூஞ்சி எது பின்னாடின்னு ஒன்னும் புரியலையேன்னு குழம்பி இருக்காரு ஆளு. சோ இவர் எப்படி அசையறாரோ அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஏலியனும் அசையுது. தலைவர் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாரு. அப்புறம் அந்த ஏலியன் அவருக்காகவே ஒரு பொருளை கொடுக்குது. இவரும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ மணிமணியா இருக்கு. என்ன ஏதுன்னு இவருக்கு புரியல. அந்த ஏலியன் சைகையிலேயே உன்னோட ஹெல்மெட்டை கலட்டுன்ற மாதிரி சொல்லுது. எது ஹெல்மெட்டை கலட்டணுமா, அவ்வளவுதான் என் தலையே வெடிச்சிரும், ஐம் சாரி என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் திரும்பி போகும்போது தான் அந்த ஏலியன் மணிமணியா ஒன்னு செஞ்சு குத்துதுல. அது என்னன்னு பார்த்தா ஆக்சிஜனுடைய மாலிக்யூல தான் அப்படியே அதுல செஞ்சு கொடுத்துருக்கு. அப்படின்னா காத்துல ஆக்சிஜன் இருக்கு, ஹெல்மெட்டை கலட்டுன்னு சொல்லுது. ஆனா இவருக்கு பயமாகுது. ஆனா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போன்ட்டு ஹெல்மெட்டை கலட்டுறாரு. நல்ல வேலையா இவருக்கு எதுவும் ஆகல. சோ அந்த ஏலியனுக்கு வந்து நம்ம ரேலாண்டுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு புரிஞ்சு அந்த இடத்துல கரெக்டா ஆக்சிஜனை வச்சிருக்கு. சோ நம்ம ரேவும் அந்த ஏலியனை நம்புறாரு. இப்ப இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் தொடர்ந்து போக ஆரம்பிக்குது. சோ எப்படி நம்ம ரே வந்து நம்ம சூரியனை காப்பாத்த இந்த இடத்துக்கு வந்தாரோ அதே காரணத்துக்காக தான் இந்த ஏலியனும் அதோடைய சூரியனை காப்பாற்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற சூரியன் தான் அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னால பாதிக்கப்படல. அந்த ஆன்சரை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவரு அந்த ஏலியன் கூட நல்லா பேசணும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரேலாண்ட் பேசுறது அந்த ஏலியனுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணுது. ஆனா அந்த ஏலியன் பேசுறது வந்து இவருக்கு புரியல. ஏன்னா அந்த ஏலியன் வந்து மனுஷங்களோட செம்ம அட்வான்ஸ்டா இருக்குதுங்க. லாங்குவேஜா அதுங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவர் புரிஞ்சுக்கணும்ல. சோ அதுக்காக என்ன பண்றாருன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ் என்ன, நம்பர்ஸ் தான். சோ அதை கொண்டு வராரு. சோ உனக்கு நம்பர்ஸ்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி
சொல்லி ஒரு டேப்பை காட்டுறாரு. அந்த ஏலியனும் ஒரு கண்ணாடி மாதிரியான இடத்துல தான் இருக்கு. டக்குன்னு ஒரு கண்ணாடி ஓபன் ஆக அதுக்குள்ள போட சொல்லுது டேப்பை. சோ இவரும் போடுறாரு. ஆனா நல்லா சூடா இருக்கு. அமோனியா வாசனை வருது. எப்படி நமக்கு ஆக்சிஜனோ அதே மாதிரி தான் அந்த ஏலியனுக்கு வந்து அமோனியா. சோ அந்த ஏலியனோ அந்த டேப் எடுக்குது. ஆனா அதுல இருக்கிற நம்பர்ஸ் அதால பார்க்க முடியல. அப்படியே இழுத்து போட்டு என்னென்னமோ பண்ணுது. உடனே இவர் ஒரு கிளாக் எடுத்து இதுல இருக்கிற நம்பர்ஸ்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, ஆனா அந்த ஏலியன் எதையும் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. குழம்பி போன ரேலாண்ட் வந்து அந்த ஏலியன் இருக்கிற சைட பார்க்கும் பொழுது ஃபுல்லா இருட்டா இருக்கு. லைட்டே இல்ல. அப்படின்னா இந்த ஏலியன்களுக்கு லைட் தேவைப்படல. அப்படின்னா கண்ணு இருக்காது. கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இதுங்க பார்க்கும்? எக்கோ லொகேஷன் மூலியமா தான் இதுங்க பார்க்குங்களே. சோ அப்ப டெப்த்தை தான் இதுங்களால பார்க்க முடியும். சோ அதனால அந்த நம்பர்ஸ் மேல இவரு டேப்பை ஒட்ட அந்த டெப்த்தை இதால பார்க்க முடியுது. நம்பரை பார்த்து நல்லா ரியாக்ட் பண்ணுது. சோ நம்ம ரேவம் வந்து அவரோட ஸ்பேஸ்ஷிப்ல வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணி இந்த மாதிரி நான் ஏலியனை பார்த்தேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து ஒவ்வொரு நம்பரையும் அந்த ஏலியன் அதோட லாங்குவேஜ்ல என்ன சொல்லுதுன்னு ரெக்கார்ட் பண்ணி அதை சிஸ்டம்ல இன்புட் பண்ணி அந்த ஏலியன் லாங்குவேஜை இவரு டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏலியனுக்கு இவரு ராக்கின்னு பேர் வைக்கிறாரு. ராக்கிய வந்து உங்க லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க அந்த ஏலியனும் அதோட லாங்குவேஜ்ல சொல்லுது. ஆனா சவுண்ட் வந்து நல்லா கம்பீரமா இருக்கு. உடனே இவரு என்னோட பேரு டாக்டர் ரேலாண்ட் கிரேஸ், என் பேரை உன் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவ? அந்த ஏலியனு அப்படின்னு சொல்லுது. எனது என் பேருக்கு உங்க லாங்குவேஜ்ல இப்படிதான் சொல்லுவீங்களா? அட என்னடா என் பேருக்கு வந்த சோதனை அப்படின்னு தொடர்ந்து இவர் டீகோட் பண்ண அவ்வளவுதான். ஃபுல்லா அந்த சிஸ்டம் டீகோட் பண்ணிடுச்சு. இப்ப இவர் ஏதாவது பேசினார்னா பதிலுக்கு அந்த ஏலியன் பேசும்பொழுது சிஸ்டம்ல அது என்ன பேசுதுன்ட்டு அப்படியே எழுத்தா வருது. ஸோ ராக்கியும் சொல்லுது அதோட ஸ்பேஸ்ஷிப்ல அது கூடவே நிறைய பேர் இருந்தாங்களாம். ஆனா எல்லாரும் இறந்து போயிட்டாங்களாம் நம்ம ரேலாண்ட் மாதிரியே. ஆனா அந்த ராக்கி சொல்லுது கவலைப்படாத, இப்ப நீ இருக்க நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளுடைய சூரியனை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரேலாண்டும் அப்படியே ராக்கி பக்கத்துல போயிட்டு டீல்னு சொல்றாரு. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பிளானை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராக்கி பேசுறத வந்து இவர் டெக்ஸ்ட்லயே பார்த்து பதில் சொல்ல முடியாது. அதனால ராக்கியோடைய சவுண்டை இந்த கம்ப்யூட்டர் கேட்டு அதை ஒரு வாய்ஸா ஜென்ரேட் பண்ணி பிளே பண்ற மாதிரி ஆளு போட்டுக்கிட்டு இருக்காரு. ராக்கிக்கு ஒரு வாய்ஸையும் அவர் ரெடி பண்றாரு. வாவ், ராக்கிக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே ராக்கி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன். என்னது தூங்க போறியா? அப்படின்னா என்ன? அப்படின்னா வந்து அப்படியே படுத்து கண்ணை மூடுறது. எது சாக போறியா? சாகிறது கிடையாது, அப்படியே கண்ணை மூடி தூங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்கலாம், நான் போய் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு போக ராக்கி வந்து நீ தூங்குறத நானும் பார்க்கணும். ஐயா அதெல்லாம் வேலைக்காவது ராக்கி, நான் போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்ல அவதான் அந்த ராக்கி சொல்லுது என்னுடைய நண்பர்களும் ஸ்பேஸ்ஷிப்ல இதே மாதிரி தான் தூங்குனாங்க, ஆனா அவங்க திரும்ப கண்முழிக்கவே இல்லை எப்படின்னு அது சொல்ல நம்ம ரேலாண்டுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கா. சரி ஓகேன்ட்டு ராக்கி முன்னாடியே படுத்து தூங்குறாரு. இவர் தூங்குறத அந்த ராக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ராக்கியோடைய பிளானட்ல ராக்கி மாதிரியான கிரியேச்சர்ஸ்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது அவங்க பேரலைஸ் ஆயிடுவாங்களாம். அதாவது அப்படியே சில மாதிரி ஆயிடுவாங்க. திரும்ப நார்மல் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே இவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நடந்த பழைய விஷயங்கள் ஒன்று அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஸ்பேஸுக்கு போக போற 3 பேர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பைலட், ஒரு இன்ஜினியர், இவங்களை நம்ம ரேலாண்டுக்கு இன்ட்ரோ பண்றாங்க. சரி வந்தவங்க ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்ஸ் நம்மளோட மிஷின் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சாகலாம், பசியில கொஞ்சம் கொஞ்சமா சாக கூடாது, என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அது போட்டா உடனே செத்து போயிடுவோம் இப்படின்னு சாவரத்தை பத்தியே தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேலாண்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜின்ற செல்கள் இதுல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத எல்லோருக்கும் நம்ம ரேலாண்டு டெமோ காட்டுறாரு. ஆக்சுவலா இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படின்றது சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்குதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா மைக்ரோஸ்கோபிக் அளவுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி மாதிரி. நம்ம ரேலாண்டு ஜஸ்ட் ஒரு கிராம் அளவுக்கான ஆஸ்ட்ரோஃபேஜை எடுத்து அதோட எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 1 மெட்ரிக் டன் அளவு இருக்கிற ஒரு ஸ்டீலையே உருக்குற அளவுக்கு அந்த 1 கிராம் ஆஸ்ட்ரோஃபேஜ்ல பவர் இருக்கு. அப்படின்னா இவங்க கிட்ட 20 லட்சம் கிலோகிராம் இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி தான் லைட்டோட வேகத்துல இவங்க டவு செட்டின்ற சூரியனுக்கு போக போறாங்க. சோ இதோட பவரை பார்த்து எல்லாரும் பயந்து போறாங்க. ராக்கெட் ஃபியூவலை விடவே பல மடங்கு பவர் அதிகம் இது. அதோட நம்ம ரேலாண்டும் அந்த பைலட் கிட்ட இங்க பாருங்க, நீங்க தான் ஸ்பேஸுக்கு போக போறீங்க, உண்மையை சொல்லணும்னா உங்க அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் கிடையாது, நாளா ஸ்பேஸுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. எங்க கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ரேலாண்டுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுல, நமக்கு ஸ்பேஸுக்கு வரணும்னு சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி நம்ம ஸ்பேஸுக்கு வந்தோன்னு ஒரு குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவது
திடீர்னு கதவை திறந்துகிட்டு நம்ம ஏலியன் ராக்கி தான் உள்ள வருது. அதால ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாதுன்றதுனால ஒரு கண்ணாடி மாதிரி செட்டப் குள்ள நமக்கு எப்படி ஆஸ்ட்ரோநாட் சூட்டோ அந்த மாதிரி அது போட்டுக்கிட்டு உள்ள வருது வேகமா. என்னது ரூம்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, அழுக்கு 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 இப்படின்னு இவரை போட்டு கலாய்க்குது. திடீர்னு சொல்லாம கொள்ளாம இப்படி வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும், சரி என்னோட பெட்ரூம் எங்க அப்படின்னு இது இங்கேயே தங்க போகுதான். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்புறதுக்காக இவரு வீடியோல ரெக்கார்ட் பண்றாரு. இப்ப எனக்கு ஒரு புதுசா ரூம்மேட் வந்திருக்காங்க, அவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா எக்கோலொகேஷன் மூலியமா இப்ப நான் எவ்வளவு சைலண்டா பேசினாலும் அவன் காதுல கேட்கும். அதோட நம்ம பூமியில ஜெனான் அப்படின்றது கேஸ் தான், ஆனா அவங்க பிளானட்ல அத சாலிடா மாத்தி அதுல தான் இந்த ஸ்பேஸ் ஷிப்னு எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியாதது நமக்கும் தெரியும். நம்ம ரேடியேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பாதுகாப்பா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். ஆனா ராக்கிக்கு ரேடியேஷன் பத்தி தெரியாது, அதனால அதோட க்ரூவே இறந்து போயிடுச்சு. அப்புறம் நம்ம ரேலாண்ட் சாப்பிடுறாரு, அதை பார்த்துட்டு ராக்கி, நீ சாப்பிடறத பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு தெரியுமா. ஓ அப்படியா, நீ எப்படி சாப்பிடுவ? பார்த்தா அந்த ராக்கி பின்பக்க வழியா சாப்பிடுது, தலைவருக்கு வாந்தியே வந்துருது. ஆஸ்ட்ரோபேஜ்ன்ற செல்லு கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே சூரியன் இந்த டாவ் செட்டின்ற சூரியன் தான். ஆனா அதுக்கு காரணம் அந்த சூரியன் கிடையாது, அந்த சூரியனை சுத்துற ஒரு பிளானட் தான். அந்த பிளானட்ல தான் இந்த ஆஸ்ட்ரோபேஜை தடுக்க ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கான பிளான்ல தான் நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பேஸ்ஷிப்லயே ஒரு ரூம் இருக்கும்ல பூமியில இருக்கிற இடங்கள் மாதிரியே, அந்த இடத்தெல்லாம் நம்ம ராக்கி கிட்ட காட்ட ராக்கிக்கும் பூமியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரேலாண்டும் எங்க பூமியில பனி பெய்யும் தெரியுமா, அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், நீ எதை மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ராக்கியும், என் கேர்ள் ஃப்ரெண்டை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எது உனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? நான்லாம் கோட் சூட்டு போடக்கூடாதா? இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல. ஆமா எவ்வளவு வருஷம் நீங்க ஒன்னா இருக்கீங்க? 186.3 வருஷங்கள். எது அவ்வளவு வருஷமா ஒன்னா இருக்கீங்களா? அவ்வளவு வருஷமாவா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்ச நாள் தான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருந்துச்சு, ஆனா இப்ப மார்க்னு ஒருத்தன் கூட இருக்கு. அட பாவமே, ஒரு ஏலியனே காரி துப்புற நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு வழியா அந்த டாவ் செட்டின்ற சன்ன சுத்துற ஒரு பிளானட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பிளானட் அவ்வளோ அழகா அப்படியே கிரீன் கலர்ல இருக்கு. நம்ம ரேலாண்டும் இந்த பிளானட்டுக்கு ஏட்ரியன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ அந்த சூரியனை அழிய விடாம இந்த பிளானட் தான் அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் கிட்ட இருந்து காப்பாத்துது. ஸோ எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க ஸ்பேஸ்ஷிப்ல இன்ஃப்ராரெட் லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த ஆஸ்ட்ரோஃபேஜும் இன்ஃப்ராரெட் லைட்டை வெளியிடும் தானே. இப்போ அந்த லைட் மட்டும் தான் தெரியுது, பார்க்கவே அந்த மாதிரி ஒரு வியூ. ஆனா நம்ம ராக்கிக்கு இதெல்லாம் தெரியாது. என்னாச்சு உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா இவர் கண்ணு முன்னாடி அப்படியே பிங்க் கலர்ல கோடிக்கணக்கான ஆஸ்ட்ரோஃபேஜ் தெரியுது, அவ்வளோ அற்புதமா இருக்கு அவருக்கு. ஸோ அந்த சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு பெரிய டவுட், எப்படி நம்மளோட சூரியன்ல அங்க இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஆஸ்ட்ரோஃபேஜ் வீனஸுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணுது, அதே வேலையை தான் அதுங்க இங்கேயும் பண்ணுதுங்க. ஆனா இங்க அதுங்களால இனப்பெருக்கம் பண்ண முடியல, CO2 கேஸ் இருந்தோம். அப்பதான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது இந்த பிளானட்டோடைய வளிமண்டலத்துல ஒரு வகையான அமீபா மாதிரியான பாக்டீரியா இருக்கு. அதுங்களுக்கு சாப்பாடே என்ன தெரியுமா, இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் தான். சோ அதனால தான் ஏகப்பட்ட ஸ்டார்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னால இந்த ஸ்டாரை சாப்பிட முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பிளானட்ல இருக்கிற பாக்டீரியா ஆஸ்ட்ரோஃபேஜை சாப்பிட்டுடுதுங்க. இதை கேட்ட உடனே ராக்கி ரொம்ப சந்தோஷப்படுது. அப்படின்னா இந்த பாக்டீரியாவை நம்மளுடைய வளிமண்டலத்துக்கு கொண்டு போயிட்டா அங்க இருக்கிற ஆஸ்ட்ரோஃபேஜ் எல்லாம் இதுங்க சாப்பிட்டுருங்க, நம்மளோட சூரியனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுது. ஆனா அந்த பிளானட்டுடைய வளிமண்டலத்துல இருக்கிற அந்த பாக்டீரியா சாம்பிளை இவங்க எடுக்கணும், ஒரு செயின் மாதிரி போட்டு தான் இவங்க எடுக்க போறாங்களே. அந்த வேலையை நம்ம ராக்கி பார்த்துக்கோம். ஆனா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரேலாண்டு ஸ்பேஸ்ஷிப்பை கரெக்டா ஸ்டேபிளா ஓட்டணும். நம்மால பைலட் கிடையாதுல, அதனால ராக்கியும் சொல்லி தருது. இவரும் கத்துக்கிறாரு ரொம்ப மொக்க பண்றாரா ராக்கி. நம்ம ரேலாண்டு பூமிக்கு அனுப்புறதுக்காக வீடியோ எல்லாம் எடுப்பார்ல, அதில் பேசுது, ஸ்பேஸ்ஷிப்பே ஓட்ட தெரியல ரேலாண்டு ஒரு மொக்க, பதில் பேசுங்க அர்த். உடனே ரேலாண்டும் எது பதில் பேசுங்களா, இது வீடியோ ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்றது மட்டும் தான். அந்த பாக்டீரியா சாம்பிள், இந்த வீடியோஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ரோப்ல அனுப்பிடுவோம். அதை யூஸ் பண்ணி அங்க எர்த்ல எல்லாரும் உயிர் பழிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு நீயே கொண்டு போய் கொடுக்கலாமே. சோ இவதான் ரேலாண்டோ சொல்றாரு, இது ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி, இங்க வந்து சாம்பிள்ஸ் அனுப்புறது மட்டும் தான் என் வேலை, திரும்பி போற அளவுக்குலாம் ஃபியூவல் என்கிட்ட இல்ல. சோ நான் இங்கேயே சாகிறது தான் ஒரே வழி. ராக்கி ரொம்ப கஷ்டப்படுது. நீ கஷ்டப்படாத, இங்க பாரு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் உன்ன மாதிரி ஒரு ஏலியன் ஃப்ரெண்டை பார்த்திருக்கேன், இவ்வளவு அற்புதமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், இது போதும், நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு அவரு சொல்ல, யூஸ் பண்ற அதே ஆஸ்ட்ரோஃபேஜ் தான் என்னோட
என்னோட ஸ்பேஸ் ஷிப்லயும் நான் யூஸ் பண்றேன், என்கிட்ட நிறைய ஃபியூவல் இருக்கு, உனக்கு தேவையான ஃபியூவலை நான் கொடுக்குறேன், என்ன ஒரு 6 வருஷம் நான் லேட்டா போவேன், அது பரவாயில்ல, என்னோட க்ரூ ஆட்கள் இறந்து போன மாதிரி ஒன்னு நான் இறக்க விட மாட்டேன் இப்படின்னு ராக்கி சொன்ன உடனேமே இவர் கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா கொட்டுது. ஏன்னா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா ஒரு ஏலியன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம திரும்ப பூமிக்கு போக போறோம்னு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அப்படியே ஓடி வந்து அவரு கட்டிப்பிடிக்க, ஏய் என்ன பண்ற நீ, இதுக்கு பேர் தான் கட்டிப்பிடி வைத்தியம். உடனே ராக்கியும் அப்படியே இவரை கட்டி பிடிக்குது. இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த கண்ணாடி ஷீட் தான் இருக்கு. 2 பேரும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சங்கிலி மூலியமா அதுல அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றத மாட்டி கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ அந்த கலெக்டரும் அங்க இருக்கிற அந்த பாக்டீரியாவோடைய சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க ஸ்பேஸ்ஷிப்பையும் கரெக்டா ஓட்டணும், கொஞ்சம் கீழே போனாலும் அந்த பிளானட்டோடைய கிராவிட்டியில இவங்க மாட்டிப்பாங்க, கீழே போய் கிராஷ் ஆக வேண்டியதுதான். ஸோ இங்க அந்த சாம்பிள்லாம் கலெக்ட் ஆகி மேல அந்த சங்கிலி வரும்போது அதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப மேனுவலா வெளியே போய் தான் அந்த கலெக்டரை உள்ள கொண்டு வரணும். ஸோ நம்ம ரேலாண்டும் நான் அதை பாத்துக்கிறேன்ட்டு வெளியே போறாரு. இப்படி இவர் வெளியே போனதுனால ஷிப்பை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம ராக்கியாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்கு, ராக்கிக்கு அமோனியா தான் வேணும், ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள தான் இருக்காது. ஸோ இவர் லேட் பண்ண ஒவ்வொரு செகண்டும் அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த பிளானட்டோடைய கிராவிட்டியில தான் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இவரும் போராடி எப்படியோ அந்த சாம்பிளை கொண்டு வந்துடுறாரு. டக்குனு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஸ்பேஸ் ஷிப்போடைய ஒரு முக்கியமான ஃபியூவல் பார்ட் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுது. உடனே அதை எஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம ரேலாண்டும் அதை எஜெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த உடஞ்சி போன பார்ட்னால ஸ்பேஸ் ஷிப் ஆடி ஒரு டிஸ்பிளேல மோதி தலைவர் மயக்கம் போடுறாரு. ஸோ சீக்கிரம் எஜெக்ட் பண்ணணும், ஆக்சிஜன் வேற ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா ரேலாண்ட் இறந்து போயிடுவாரு. இதை பார்க்குற ராக்கியும் நம்ம இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அது இருந்த அந்த கண்ணாடி குண்டுல இருந்து வெளியே வந்து அந்த டேமேஜ் ஆன பார்ட்டை எஜெக்ட் பண்ணி விடுது. அதோட நம்ம ரேலாண்டு ஆக்சிஜன் கம்மியா இருக்குல்ல அவருக்கு, ஸோ அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் மாட்டி விடுது. ஆனா இங்க ராக்கியோடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ராக்கிக்கு வந்து ஆக்சிஜன்ன்றது ஒரு பாய்சன் மாதிரி. ஸோ அதனால அது பயங்கரமா பாதிக்கப்படுது. இங்க ரேலாண்டும் உயிர் பொழைக்கிறாரு. ஆனா அவர் மயக்கத்துல இருக்காரு. அப்படி மயக்கத்துல இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கதையும் பாஸ்டுக்கு போகுது. இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிக்காக சில பேரை ஸ்பேஸுக்கு அனுப்ப ட்ரை பண்ணாங்க, நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவசரமா இன்னொரு க்ரூவை ரெடி பண்ணணும், அதுல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட் கிடையாது, இங்க யாரும் ஆஸ்ட்ரோநாட் கிடையாது, எல்லாரும் கத்துக்கிறவங்க தான். நீ ஸ்பேஸுக்கு போகாம பூமியில இருந்தனா இங்கேயும் இறந்து தான் போக போற, நீ மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே. ஆனா அதுக்கு மேல போய் ஒரு முயற்சி பண்ணலாம்ல. ஆனா நம்ம ரேலாண்டுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, நான் யோசிச்சு சொல்றேனே அப்படின்ற மாதிரி மலுப்புறாரு ஆளு. ஸோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. மயக்கத்துல இருந்து நம்ம ரேலாண்ட் எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு, நம்ம எஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு அடிபட்டுருச்சு, அப்புறம் எப்படி இதெல்லாம் நார்மல் ஆச்சு, ஒருவேளை ராக்கி நம்மள காப்பாத்திருக்கானா அப்படின்னு மெதுவா போய் பார்த்தா ராக்கி தான் காப்பாத்திருக்கு. ஆக்சிஜன் ஒத்துக்காம அது அப்படியே தடுமாறி கஷ்டப்பட்டு போன பாதெல்லாம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் எப்படியோ ராக்கி அந்த கண்ணாடிக்குள்ள போயிடுச்சு. ஆனா இன்னமும் உயிர் போற நிலைமையில தான் இருக்கே அது. அப்படியே ராக்கி மெதுவா எழுந்து பாக்குது. அதால சரியா பேசக்கூட முடியல. நம்ம ரேலாண்டும் நீ தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு, ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே இருந்துராத, நீ சீக்கிரமா எழுந்துக்கணும், நல்லா ஆகணும்னு சொல்றாரு. ஸோ இவர் தொடர்ந்து வேலையை பார்க்கறாரு. ராக்கி கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கு, உன்னோட உலகத்தை காப்பாத்து, என்னுடைய உலகத்தையும் காப்பாத்துன்னு. ஸோ 2 உலகத்தையும் காப்பாத்துற வேலையில இவர் இறங்குறாரு. ஸோ ஏட்ரியன் பிளானட்ல இருந்து கண்டுபிடிச்ச அந்த பாக்டீரியா இந்த ஆஸ்ட்ரோஃபேஜஸ் சாப்பிடுது, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த பாக்டீரியா இந்த ஏட்ரியன் பிளானட்ல வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை நம்ம பூமிக்கு கொண்டு வந்தா அட்மாஸ்பியர் ஒத்துக்காம பாக்டீரியா அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், எல்லா பிளானும் சொதப்பிக்கும். ஏன்னா பூமியோடைய அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜன் இருக்கு. ஸோ நைட்ரஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்டீரியாவை மாற்றணும் அப்படின்னு அதுக்கான வேலையில் இறங்குறாரு. அதோட இந்த பாக்டீரியாவை இனப்பெருக்கம் பண்ற வழியையும் அவர் கண்டுபிடிக்கணும். அப்போதான் நிறைய பாக்டீரியா உருவாக்க முடியும். ஆஸ்ட்ரோஃபேஜா அதுங்க ஈஸியாக சாப்பிடுங்க. எங்க பாவம் ராக்கி கண்ணை முழிச்சு எழுந்திருச்சா அப்படின்னு அடிக்கடி ஒரு செக் பண்றாரு. டிராயிங் எல்லாம் வரைஞ்சி ஒட்டுறாரு. அது பக்கத்திலேயே ஒரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ராக்கி கண்ணை முழிச்சிருச்சு. அதோட உடம்பு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் கட்டிப்படி வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. சரி கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அந்த பாக்டீரியா நைட்ரஜன்ல மட்டும் இல்லாம அமோனியாலையும் வாழ்ற மாதிரியே நம்ம ஆளு உருவாக்கி வச்சிருக்காரு. ஏன்னா ராக்கியும் அதோட பிளானட்டுக்கு கொண்டு போகணும்ல அந்த பாக்டீரியாவை. சோ ஒரு வழியா 2 பேரும் அவங்க உலகத்தை காப்பாத்த போறாங்க. போறதுக்கு முன்னாடி செம ஜாலியா அந்த பூமி மாதிரியே சிமுலேஷன் இருக்கும்ல, அதுல போயிட்டு வான வேடிக்கை எல்லாம் வெடிச்சு பார்ட்டி பண்றாங்களாம் 2 பேரும். சோ நம்ம ரேலாண்டு கிஃப்ட் கொடுக்கறாரு. பதிலுக்கு நானும் உனக்கு கொடுக்கணும், நான் என் ஸ்பேஸ் ஷிப்புக்கு போனாதான் என்னால ஏதாவது ரெடி பண்ண முடியும்னு சொல்ல உடனே ரேலாண்டும் கிஃப்ட் எல்லாம் வேணாம், உன் ஸ்பேஸ் ஷிப்புக்கு என்ன கூட்டு போறியா அப்படின்னு கேட்க அதுவும் ஓகேன்னு சொல்லுது. இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள நம்ம ரேலாண்டு உள்ள ஃபுல்லா அமோனியா தானே இருக்கு, நம்ம ஆளுக்கு அது ஒத்துக்காது. அதனால இவரு கண்ணாடி மாதிரியான ஒரு செட்டப்
குள்ள இருக்காரு. ராக்கி நீ எப்படி இதுல நடந்த, என்னால சுத்தமா முடியல. ஆனா ராக்கி இப்ப ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் நம்ம ரேலாண்டுக்கு காட்டுது. அகைன் திரும்பவும் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பூமியில நம்ம ரேலாண்டு ஏவா கிட்ட இங்க பாருங்க என்னால முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்க, நான் இங்க தான் இருப்பேன், எனக்கு ஸ்பேஸுக்கு போக விருப்பமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஏவா நீ தான் போய் ஆகணும்னு சொல்ல இவர் அங்க இருந்து ஓடுறாரு ஆளு தப்பிச்சு. ஆனா இருந்தாலும் நம்ம ரேலாண்ட புடிச்சு மயக்க ஊசி போட்டு அவருக்கு விருப்பமே இல்ல வலுக்கட்டாயமா தான் ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்களே. சோ பூமியில மயக்கம் போட்டவரு ஸ்பேஸ்ல கண்ண முழிச்சு எழுந்திருப்பாரு. அதை தான் நம்ம படத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். எங்க ராக்கியோடைய ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் பார்த்துட்டு இப்ப ராக்கியை விட்டு அவர் பிரிஞ்சு போக போறாரு. ஒருத்தருக்கு பிரிய சுத்தமா மனசே இல்ல. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல, அவங்க உலகங்களை காப்பாத்தணும்ட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேலாண்டும் பூமிக்கே போக போறாரு. ஃபியூவல் வந்து நம்ம ராக்கி கொடுத்துருச்சு. அவங்க பாதையில தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேலாண்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா இந்த பாக்டீரியாவெல்லாம் அவர் ஒரு கண்டெய்னர்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாரு. அது என்ன கண்டெய்னர்னா ஜெனான் அப்படின்ற ஒரு கேஸ். ஆனா அத சாலிடா இந்த ராக்கி வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். ராக்கியோடைய ஸ்பேஸ்ஷிப்பே இந்த மெட்டீரியலால தான் ஆனது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கண்டெய்னர்ல தான் அந்த பாக்டீரியாவை வச்சாங்க. ஆனா அந்த பாக்டீரியா என்ன பண்ணிடுது, இந்த மெட்டீரியல் உள்ள புகுந்து வெளியே வந்துருது. அந்த பாக்டீரியா ஆஸ்ட்ரோஃபேஜை தான் சாப்பிடும். அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் இங்க ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. அப்படின்னா அந்த பாக்டீரியா இருக்கிற ஃபியூவல் எல்லாம் சாப்பிட்டுருச்சுன்னா இவரால பூமிக்கு போகவே முடியாது. வேக வேகமா அந்த பாக்டீரியாவை தடுத்து நிப்பாட்டி அந்த பாக்டீரியா வெளியே வராத மாதிரி ஒரு கண்டெய்னரை உருவாக்கணும். ஏலியன் மெட்டீரியல்ல இருந்தே இது உள்ள பூந்து வந்துருது. என்ன மெட்டீரியல்னு யோசிக்கும் போதுதான் ஒரு சாதாரண பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கை தாண்டி இந்த பாக்டீரியாவால வெளியே வரவே முடியாதான். அதனால பிளாஸ்டிக்ல போட்டு ஆளு பேக் பண்ணிட்டு இப்ப பூமிக்கு போலான்னு ரெடி ஆகும்போது தான் யோசிக்கிறாரு, நமக்கே இந்த பிரச்சனைனா ராக்கியோடைய மொத்த ஸ்பேஸ்ஷிப்புமே அந்த மெட்டீரியலால ஆனதுதான். ஈஸியா அதுங்க ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு வெளியே வந்துரும். ராக்கி பெரிய ஆபத்துல இருக்கான் அப்படின்னு. இப்ப பூமிக்கு போறதா இல்ல ராக்கியை காப்பாத்த போறதான்னு தெரியல. அப்படி இவரு ராக்கியை காப்பாத்த போனா திரும்ப பூமிக்கு வர அளவுக்கு ஃபியூவல் அவர்கிட்ட இருக்காது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பார்ல, அந்த ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், எப்படி இந்த பாக்டீரியாவை இனப்பெருக்கம் பண்ண வைக்கிறது, எப்படி இதை கரெக்டா யூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த பாக்டீரியாவோட சேர்த்து பாடு மூலியமா அவரு அதை பூமிக்கு அனுப்பிடுறாரு. இது பூமிக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறமா இவரு ராக்கியை தேடி வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. பல நாட்கள் கழிச்சு ராக்கியும் பிடிச்சிடுறாரு. ராக்கியுடைய ஸ்பேஸ்ஷிப் குள்ள இவரு போகும்போதுதான் உள்ள போய் கத்துன்னு கத்துறாரு. ஆனா ராக்கி கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை ராக்கி இறந்து போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ராக்கி வரும். அந்த பாக்டீரியாலாம் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுங்க. அதை தடுக்க என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்ட்டு இவர் இப்ப ராக்கியையும் காப்பாத்துறாரு. இங்க இவர் அனுப்பின அந்த பாட் எல்லாமே பூமிக்கு வந்து சேருது. அத நம்ம ஏவாவும் பாக்குறாங்க. ஆளு வயசான லேடியா இருக்காங்க. ஏன்னா பூமியில இவங்க ஸ்டேபிளா இருந்திருக்காங்க. ஆனா ஸ்பேஸ்ல ரேலாண்ட வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணிருக்காரு. ஒரு பொருள் ஃபாஸ்டா போகும் பொழுது அதோடைய டைம்ன்றது கம்மியாகும். ரேலாண்ட் அனுப்பின எல்லாத்தையுமே பார்த்து அவ்வளவு சந்தோஷம் இவங்களுக்கு. இவங்களோட வேலையே இந்த பாக்டீரியாவை இனப்பெருக்கம் பண்ணி இதை நம்ம அட்மாஸ்பியர்ல விட்டா போதும், அது நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ஆஸ்ட்ரோஃபேஜையும் சாப்பிட்டுரும். மனித இனத்தையே நம்ம ரேலாண்ட் காப்பாத்திருக்காரு. அந்த சந்தோஷத்துல ஏவாவும் இருக்காங்க. பார்த்தா அந்த ராணுவ கப்பலே கடல்ல போகல, கடலே பனிக்கட்டியா மாறி அதுல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னால சூரிய ஒளி பூமிக்கு கம்மியா கிடைக்குது. இதனால கடலே வந்து இப்போ ஐஸா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நல்ல வேளையா ரேலாண்ட் கிட்ட இருந்து அதுக்கான சொல்யூஷன் வந்ததுனால பூமி திரும்ப பழைய மாதிரி மாறும். எங்க ரேலாண்டும் தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா இவரு பூமியில தான் இருக்காரு. இவர் எப்படா வந்தாருன்னு நம்ம யோசிச்சா அங்க ராக்கியும் வந்திருக்கு. அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி கரெக்டா அதோட உடம்புக்கு ஃபிட் ஆகுற மாதிரி போட்டிருக்கு. இப்பதான் நமக்கும் புரிய வருது, நம்ம ரேலாண்டு பூமிக்கு வராம ராக்கியோடைய பிளானட்டுக்கே போயிட்டாரு. ஆனா ராக்கியோட பிளானட் ரொம்ப கொடூரமான பிளானட். அமோனியா கேஸ் தான் ஃபுல்லா இருக்கும். ஆனா ராக்கியும் அதுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம உலகத்தையே காப்பாத்த ஹெல்ப் பண்ண ஆள் இவருக்காக ஒரு பெரிய இடத்த கிளாஸால கவர் பண்ணி அதுக்குள்ள ஆக்சிஜனை போட்டு பூமி மாதிரியே ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. பத்தாததுக்கு ஸ்பேஸ்ல இருந்து தண்ணிலாம் கொண்டு வந்து கடல் மாதிரி ஆக்குறாங்க. உனக்கு வேணும்னா நீ திரும்ப பூமிக்கு போகலாம், உன்னோட ஸ்பேஸ்ஷிப் ஃபியூவல் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா ரேலாண்டுக்கு பூமிக்கு போகணும்னு விருப்பமே இல்ல. அவரு இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. மேபி அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, பூமியில இருக்கிறவங்க அவங்க உயிர் காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரேலாண்டுக்கு விருப்பமே இல்லைனாலும் மயக்க ஊசி போட்டு ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. ஆனா இங்க ராக்கி தன்னுடைய உலகம் அழிய போகுது, தானும் இறக்க போறேன்ற நிலைமையிலையும் நம்ம ரேலாண்ட காப்பாத்தணும்னு அது முயற்சி பண்ணுச்சுல்ல, அந்த நட்புக்காக அவரு இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ என்னவோ. அதோட இந்த பிளானட்லயும் நம்ம ரேலாண்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். பசங்களுக்கு எல்லாம் நம்ம ராக்கி மாதிரியான கிரியேச்சர் குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு இவரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு மனுஷங்களோட டெக்னாலஜி எல்லாம் தெரியாதுல்ல, ரேடியேஷன் பத்தி அது எல்லாத்தையுமே இவரு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தராரு. இப்ப உங்கள யாரு லைட்டோட ஸ்பீடு என்னன்னு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க
எல்லா குழந்தைகளும் நான் சொல்றேன்னு கையை தூக்குதுங்க. சோ இப்படின்னு இந்த இடத்துலயே இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்ற இந்த கதை முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த கதை? சும்மா வேற லெவல்ல. அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட ஞாபகமா ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.